இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, புதியதாக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வ பெருந்தகைக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். மேலும் திருமாவளவன் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வி அடைவதை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லா கட்சிக்கும் அவர்கள் உரிமை என்ன, அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை யாரு பொறுப்பேற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்கள் நலனுக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள். அப்படிங்கறக்காக தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா, வேறு கட்சியாக இருந்தாலும், எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும், அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும் பொழுது அவருக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு. அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் KS அழகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமா. அவர்கள் இப்ப தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்க, உழைச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்யறோம். அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். அதாவது 2024க்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்புக்கட்டு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.